ஹாய் ஹலோ ஆர்மிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நீங்களும் ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். வெல்கம் அவர் ட்ரீம்லேண்ட். இட்ஸ் மை ட்ரீம்லேண்ட். ஓகேடா, இப்போ நம்ம லவ் வித் மை ட்ரீம் கேர்ளோட பார்ட் 4 முடிஞ்சு பார்ட் 5க்கு போகலாம். வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ எடுத்ததும் ஒரு டேபிளில் யாயா உட்காந்துருக்கா. யாஷி யோவனை பார்க்க போயிருப்பாள், ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு போய் சொல்லிவிட்டு. அதனால் யாயா மட்டும் ஒரு டேபிளில் உட்காந்துருக்கா. அங்கே பேபி எனக்காக தானே இதை ரிசீவ் பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸு. யாயா நிமிர்ந்து பார்த்தா அது அவளோட பாய் ஃப்ரெண்ட் யோவன் வந்திருப்பான். அவனை பார்த்தோன்னே, இப்போல்லாம் எனக்கு உன்கிட்ட பேச கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை, தயவு செஞ்சு போயிடு, என் மூடு ஆல்ரெடி நல்லா இல்லை அப்படின்னு சொல்லும் போது யோவன் ஏன் பேபி இப்படி பேசுகிற, நான் இருந்தால் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், உனக்கு ப்ராஜெக்ட்டுக்கு ஹெல்ப் பண்ண தானே நான் வந்திருக்கேன், ஒத்துக்கிறேன் நான் தப்பு தான் பண்ணிட்டேன், உன்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை தேடி போயிருக்கக்கூடாது தான், சாரி, இனிமேல் நான் உன்னை மட்டும்தான் பார்ப்பேன், உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுவேன், வேறு பொண்ணை எடுத்து கூட பார்க்கவே மாட்டேன், தயவு செஞ்சு என் லவ்வை புரிஞ்சுக்க பேபின்னொன்னே, வாயை மூடிட்டு போடா சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லி யாயா கொஞ்சம் கடுப்பாகிறான். உடனே யோவன் ஏன் பேபி இப்படி கத்துற அப்படின்னோடனே இங்கே யாஷி பார்த்துட்டு, இவன் வேற வந்துட்டானானு, ஆமாம் நான் கேட்கணும்னு நினச்சேன், இவன் யார், எப்போ பாரு உங்கள் அக்கா பின்னாடியே நாய் மாதிரி சுற்றிக்கிட்டு அடக்கிறான் அப்படின்னோடனே, அவன் ஒரு நாய் தான், சொறி நாய், அவன் என் அக்கா காலில் ஓட்டின சாணி மாதிரி, எவ்வளோ தான் தண்ணி ஊற்றி கழுவுனாலும் அந்த சாணி விடவே மாட்டேங்குது, என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்கன்னொன்னே, அப்படியா, நல்லா தண்ணி ஊற்றி சர்ஃபு போட்டு கழுவுனா போயிட போகிறான் அப்படின்னு சொல்லும் போது, அதை பண்ண தெரியாமல் தானே இருக்கிறோம், வேணால் நீங்கள் ஓட்டி பாருங்களா அப்படின்னு சொல்லும் போது யோவன் இங்கே பாரு பேபி, நம்ம 2 பேருக்குள்ளே நடந்தது ஒரு சின்னோடு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தானே. என்னது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா அப்படின்னு சொல்லிட்டு யாயா கோவமாக ஏந்திரிச்சு டேபிளில் தட்டிட்டு, நான் போகிறேன் நீயே உட்காந்து கடைன்னு சொல்லிட்டு திரும்புகிறா. உடனே இங்கே பாரு பேபி, எதுக்காக நீ போகிற, ஒரு நிமிஷம் நில்லுனோடனே திரும்பி, தயவு செஞ்சு என்னை பேபின்னு மட்டும் கூப்பிடாத அப்படின்னு சொல்லும் போது, எதுக்காக நான் கூப்பிடக்கூடாது, நான் இதுக்கு முன்னாடி உன்னை நிறைய டைம் இப்படி கூப்பிட்ருக்கேன்ல அப்படின்னு சொல்லி யோவன் சொல்கிற. யாயா கூப்பிட்ருக்க தான், ஆனால் இனிமேல் அந்த கூப்பிட்றதுக்கான தகுதியை கூட நீ இழந்துட்ட, என்னை அப்படி கூப்பிடாதன்னு சொல்லும் போது, நான் கூப்பிடலன்னா வேறு யார் கூப்பிடுவானோடனே நான் தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே யோவன் யாயா மேலே கை போடுறத இப்போ யாயாவோட பாய் ஃப்ரெண்ட் பார்த்துட்டு, ஏய் நீ யார்ரா, எதுக்கு அவன் மேலே கை போடுற, கையை எடுன்னொன்னே, அதை நீ ஏன்டா சொல்கிற, என் டார்லிங் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு யோவன் யாயாவை திருப்பி கண்ணை காட்டுறான். மரியாதை இங்கேருந்து போயிடு, என்ன இது புது ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மொனன்னு பேசிகிட்டு இருக்காங்க. யோவன் அது அவனுக்கு தெரியக்கூடாதுன்னு கையை வச்சு மறைச்சிட்டு, இங்கே பாரு பேபி, நான் இப்போ நம்ம நடித்து தான் ஆகணும், அவனை விரட்டணுன்னா நடி அப்படின்னு சொல்லும்போது, நீ பேபின்னு கூப்பிட்றனோடனே, அப்போ தான் அவன் போவான் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது, உடனே யாயா வந்துட்டிங்களா, எவ்வளோ நேரம் நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுறது, இங்கே நசை வேறு அப்படின்னு சொல்லும் போது, யாரா நீ, நாங்கள் புக் பண்ண டேபிளில் நீ உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு யோவன் சொல்லவும், யோவன் சொல்கிறதுக்கு, நம்ம ஹீரோ யோவன் சொல்கிறதுக்கு அவன் யாயாவோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் இங்கே பாரு நான் அவளோட பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லும்போது, பாய் ஃப்ரெண்டா, யார் சொன்னா, ஓ நீ தான் அந்த பொறுக்கி பயலா, இவள் லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னொருத்தியோட சுற்றினியா, அந்த பொறுக்கி தானே நீ, ஏய் உனக்கு எப்படா தெரியும், யாரா நீ அப்படின்னு சொல்லும்போது, இது யாயாவுக்கே ஷாக்காக இருக்குங்க, ஏன்னா யாயா சொல்லியிருக்க மாட்டாள்ல, அதனால இங்கே பாரு நான் தான் இவளோட பாய் ஃப்ரெண்ட், இவ்வளோ க்ளோஸாக நிற்கும் போது கூட தெரியலனோடனே இவன் என்ன, அதுக்குள்ளாட்டியும் நீ என்னை கைட்டி விட்டு 2 மாதம் கூட ஆகல, அதுக்குள்ளாட்டி இன்னொருத்தவரை நீ தேடிக்கிட்டியா அப்படின்னோடனே, இங்கே நம்ம ஹீரோ யோவன் ஏன் பண்ணக்கூடாது, நீயே ஒரு பொறுக்கி பைய, உன்கிட்டலாம் பதில் சொல்லணுன்னு என்னடா அவசியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோவன் சொல்கிறான். உடனே இவன் எக்ஸ் இருக்கான்ல, யாயாவோட எக்ஸு, அவன் சொல்கிறான், இங்கே பாரு யாயா, நீ ரொம்ப தப்பு பண்ணுற, நீ பண்ணுறதுலாம் சரியில்லை, இங்கே பாரு பேபி நான் சொல்கிறது கேளு, நான் பண்ணது தப்பு தானோடனே, இன்னொரு டைம் அவளை பேபின்னு சொன்னால் வாயை உடச்சிட வேண்டாம் நாயை, ஒழுங்காக இங்கேருந்து ஓடிடு, உனக்கு இது தான் லாஸ்ட்டு வார்னிங், நீ பண்ணது தப்புன்னு உனக்கே தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு அவளை தேடிக்கிட்டு வர, உனக்குலாம் எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு அவளை தேடிக்கிட்டு இருக்க, உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமாகவே இருக்காதாடா, கொஞ்சம் கூட மான ரோஷம் இருக்காதா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசுகிறதும் அவனால் ஒன்றும் தாங்கிக்க முடியல. அவன் பண்ணதெல்லாம் நியாயங்கிற மாதிரி, யாயா நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட அப்படின்னோடனே,
இவனை நான் சும்மா விட மாட்டேன், நீ போய் தானே சொல்கிற, நீ நடிக்கிற எனக்கு தெரியும், இவனை நீ லவ்லாம் பண்ணல, யாரா நீ திடீர்னு வந்து பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் அவன் நம்பவே இல்லை. உடனே யாஷி வந்து இதெல்லாம் நம்ம தான் சரி பண்ணி ஆகணும், நம்ம தான் அவனை நம்ப வைக்கணும்னு சொல்லிட்டு, மாமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்கன்ட்டு வரா. ஒன்றும் இல்லைடா தங்கம், இந்த ஒரு பொறுக்கி பைக்கிட்ட தான் பேசுகிறேன்னு சொல்கிறேன். இங்கே யாயா வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிறா, என்னது மாமாவா, ஓஹோ அப்போ இவங்கிட்ட எல்லா விஷயத்தையும் இவ தான் சொல்லியிருப்பா, குட்டி சாத்தான் எனக்கு தங்கச்சா பிறக்கணும்னு நான் என்ன எதிர்பார்த்தேனா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கும் போது, இருக்கட்டும் இந்த பிரச்சனை முடிட்டும் அப்புறம் பார்த்துக்கிறேன்னு சொல்லி யாயா யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இங்கே வந்து என்னது மாமாவா, நீ எப்படி அவனை மாமான்னு கூப்பிடலாம், நான் தான் உனக்கு மாமா அப்படின்னோடனே, இது வரைக்கும் நான் உங்களை மாமான்னு கூப்பிட்டதே கிடையாதே அப்படின்னு சொல்லி யாஷி சொல்ல, உடனே இங்கே பாரு உனக்கும் எனக்கும் செட் ஆகாது தான், இருந்தாலும் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, ஆனால் உனக்கு தான் அது புரியவே மாட்டேங்குது, நான் ரொம்ப சோகமாக வச்சுட்டு சொல்ல, செட் ஆகலை மாப்பிள்ள கிளம்பு இங்கேருந்து, என் அக்காவும் எங்கள் மாமாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு இந்த டேட்டிங்கை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, நீ வந்து எதுக்கு அதில் நந்தி மாதிரி தலையிட்டுட்டு அவங்க சந்தோஷத்தை கெடுக்கிற அப்படின்னு சொல்லும் போது, என்னது டேட்டிங்கா, நீ போய் தானே சொல்கிற, இது ஒன்றும் டேட்டிங்லாம் இல்லைன்னு, ஆமாம் லவ் பண்ணுறவங்க டேட்டிங் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்கணும்னு, அப்புறம் எதுக்கு நீ வந்திருக்கணும், என்னை தனியாக விட முடியாதுல்ல, இந்தியாவில் நான் மட்டும்தான் இருக்கேன், நானும் என் அக்காவும் தான் தனியாக இருக்கோம், எங்கள் மாமா வந்து அவ்வளோ மோசமானவர் கிடையாது, நீயாக இருந்தால் என்னை தனியாக விட்டுட்டு டேட்டிங்க்கு என் அக்காவை மட்டும் கூப்பிட்டு போயிடுவேன், ஆனால் எங்கள் மாமா சொன்னார் பாப்பாவையும் கூட்டிகிட்டு வா, அவள் மட்டும் என்ன பண்ணுவான்னு சொல்லி தான் எங்கள் மாமா என்னையும் கூப்பிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மாமா மாமான்னு வார்த்தைக்கு வார்த்தை சொன்னோன்னே இங்கே இவனால் தாங்கிட்டு நிற்கவே முடியல. உடனே நான் உங்களெல்லாம் அப்புறமா பார்த்துக்கன்னு சொல்லிட்டு ஓடிடுறான். ஓடினதுக்கப்புறம் இங்கே யாஷியும் யோவனும் கையை தட்டிப்பாங்களா, அந்த மாதிரி தட்டிக்கிட்டு செம சிரிப்பு சிரிக்கிறாங்க. இங்கே யாயா வந்து முறைச்சிக்கிட்டே நிற்கிறா. அவளை பார்த்ததுக்கப்புறம் 2 பேரும் அமைதியாகிடுறாங்க. போய் 2 பேரும் ஒரு சைடாக உட்காந்துக்கிறாங்க. யாஷி உன்கிட்ட பல டைம் சொல்லியிருக்கேன் என் பக்கத்தில் வந்து உட்காரு அப்படின்னு சொல்ல முடியாது, நான் மாமா பக்கத்தில் தான் உட்காருவேன்னு, அவன் தான் போயிட்டான்ல மறுபடியும் எதுக்கு மாமான்னு கூப்பிட்ற, அதெல்லாம் மாமான்னு கூப்பிடாது அப்படின்னோடனே யோவன் வந்து பரவாயில்ல ஒயனத்தையோட பொண்ணு தானே, அப்போ அவளுக்கு நான் மாமா தான் வரணும், அவள் கரெக்டாக தான் கூப்பிட்றா, நான் அவனோட பாய் ஃப்ரெண்டாக இருந்தாலும் இல்லைனாலும் அவள் என்னை மாமான்னு தான் கூப்பிடணும், அதனால நீ என்னை மாமானே கூப்பிடணுன்னே, அப்படியா எங்கள் அம்மா உங்களுக்கு அத்தை முறை தான் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு யாஷி வந்து சகஜமாக பேச இங்கே யாயாவுக்கு தான் கடுப்பாகுது. ஆனாலும் அவள் கேட்குறா, என்ன சொல்கிற, எங்கள் அம்மா உனக்கு அத்தை முறை தான் வேணுமா அப்படின்னு சொல்லும் போது யோவன் வந்து அவன் பர்ஸை எடுத்து காட்டுறான். அவன் பர்ஸில் வந்து ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பான். பார்த்தம்போது இது எங்கள் அம்மா தான் அப்படின்னோடனே, ஆனால் இந்த பையன் அது நான் அப்படின்னு சொல்லி யோவன் சொல்கிறான். நிஜமாவானோடனே, ஆமாம் அது நான் தான், எனக்கு உங்கள் அம்மாவை நல்லாவே தெரியும், அது நான் இல்லைன்னா எதுக்கு உங்கள் அம்மாவோட ஃபோட்டோவை பர்ஸ்லேயே வச்சுட்டு சுற்ற போகிறேன் சொல்லு அப்படின்னு சொல்லும் போது, அப்போ நீ சொல்கிறது உண்மையா, எங்கள் அம்மா உண்மையாலுமே உனக்கு அத்தையான்னு சொல்லி யாயா வந்து கேட்க, ஆமாம் உங்கள் அம்மா எனக்கு அத்தை தான் அப்படின்னோடனே, அப்புறம் எதுக்கு எங்கள் அம்மா உங்களை விட்டு போனாங்க அப்படின்னு அதை கேட்கணுன்னு தான் நானும் நினைக்கிறேன், எதுக்காக அத்தை அப்படி போனாங்க, உனக்கு ஏதாவது தெரியுமா, இது வரைக்கும் அத்தை உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்காங்களான்னு யோவன் கேட்க, எனக்கு எதுவும் தெரியாது, எங்கள் அம்மா இதை பற்றி என்கிட்ட எதுவுமே சொன்னதில்லை, இதை பற்றி பேசினாலும் எனக்கு எந்த சொந்தமும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்களோ ஒழிய இருக்காங்கலாம் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி ஆயா வந்து சோகமாயிடுறா. இதை பார்க்குற யோவன் வந்து சரி விடு, ஆமாம் அவனை எப்படி நீ பாய் ஃப்ரெண்ட் ஆக்குன, என்னால் தாங்கிக்கவே முடியல, அவன் பண்ணுறத ஒரு 5 நிமிஷம் பண்ணாலே சிரிப்பு தான் வருது, சரியான ஜோக்கர் மாதிரி இருக்கான், அவனை எப்படி நீ பாய் ஃப்ரெண்ட் ஆக்குனன்னு சொல்லும் போது என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லுவான். உடனே யாயா வந்து அது இருக்கட்டும் நீங்கள் என்ன பண்ணுற அப்படிங்கும் போது யோவன் அது என்னோட தலையெழுத்து அப்படின்னோடனே, என்ன சொன்னேன், ஒன்றும் இல்லைம்மா சாப்பிட தானே வந்தேன், சாப்பிடு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிற இன்னும் சொல்கிறான். உடனே நம்ம யாயா வந்து என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தியா அப்படின்னோடனே, அதெல்லாம் இருக்கட்டும் உனக்கு எதுக்கு எங்களை பிடிக்க மாட்டேங்குது, எதுக்காக எங்களை பார்த்தோன்னே ஓடி ஒளிரணுன்னே, நானும் ஓடி ஒளியிலே உன் முன்னாடி தானே உட்காந்துருக்கேன், கதை விடாத, இவன் வரலன்னா இந்நேரம் ஓடி தான் ஒளிஞ்சிருப்ப, எதுக்காக இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லும் போது அவள் சொல்கிறா, இல்லை எங்கள் அம்மா வந்து எது செஞ்சாலும் ஒரு காரணத்தோடு தான் இருக்கும், அவங்க உங்களெல்லாம் விட்டு போனாங்கன்னா ஒரு ரீசன் இருக்குன்னு உனக்கு தோணலையா அப்படின்னோடனே, அதுக்கு முன்னாடி அவங்க லவ்வை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி யோவன் சொல்கிறான். என்ன சொல்கிற, லவ்வா, எங்கள் அம்மாவா, அது எங்கள் அப்பாவா அப்படின்னு சொல்லி யாயா கேட்குறா. உடனே யோவன் வந்து இல்லை என்னோடய மாமா அப்படின்னு சொல்கிறான். என்னது உன்னோட மாமாவான்னு, ஆமாம் ஒரு காலத்தில் உங்கள் அம்மாவும் எங்கள் மாமாவும் ரொம்ப உயிருக்கு உயிராக லவ் பண்ணாங்க, ஆனால் என்ன பிரச்சனைன்னு தெரில, அவங்க 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க, அவங்க கல்யாணம் கூட பண்ணிக்கிட்டாங்க தெரியுமா, ஆனால் அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் எங்கள் மாமா லைஃப்பில் எங்கள் அத்தை இல்லவே இல்லை, அவங்க வரவே இல்லை அப்படின்னோடனே, அவங்க 2 பேருக்கும் குழந்தை இருக்கா அப்படின்னு சொல்லி யாயா கேட்க,
கல்யாணம் தான் ஆச்சு. மற்றபடி குழந்தலாம் இல்லை. அவங்க ப்ரெக்னெண்ட்டாகவும் ஆகலை. அதனால குழந்தைக்கெலாம் வாய்ப்பு இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் தான் அத்தை ஃபாரின் போயிட்டாங்க. ஃபாரின் போய் தான் இன்னொருத்தரை பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்கணும். அப்புறம் தான் நீங்களாம் பிறந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோவன் கொஞ்சம் சைலண்ட்டாக சொல்ல, ஏன் அது உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கோ? எங்கள் அப்பா ரொம்ப நல்லவர், அது உனக்கு தெரியுமா அப்படின்னா, எப்படி இருந்தால் என்ன, எங்கள் மாமா ஏமாற்றிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் மாமா என்ன பண்ணார்? எங்கள் அம்மாவை பற்றி பேசுனா நான் கடுப்பாயிடுவேன்னு சொல்லி ஆயா கத்தவும், சரி விடு அப்படின்னு. சரி, எங்கள் அம்மா உண்மையாலுமே உங்கள் மாமாவை லவ் பண்ணாங்கன்னா எதுக்கு விட்டு போனாங்கன்னு. அது எனக்கு தெரியாது. அவங்க 2 பேரும் லவ் பண்ணதா சொல்லிப்பாங்க. நான் அப்போ சின்ன பையன், எனக்கு எப்படி தெரியும்? அவங்க 2 பேரும் லவ் பண்ணாங்கன்னு மட்டும்தான் எனக்கு தெரியும். அவங்க ஏன் பிரிஞ்சாங்க, எப்படி போய் சேர்ந்தாங்க, எதுக்கு பிரிஞ்சாங்கன்ற விஷயம்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இது எல்லாமே தெரிஞ்ச ஒரு ஆள் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னோடனே, அது யார்? அவங்கக்கிட்ட கேட்டால் நமக்கு இதுக்கான விடை கிடைக்குமான்னு. கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அவர் சொல்ல மாட்டாரே அப்படின்னு. நீ சொல்ல வை, உனக்கு தெரிஞ்ச ஆள் தானே. அது எங்கள் அப்பான்னொன்னே. என்னது? ஆமாம், எங்கள் அப்பாவும் எங்கள் மாமாவும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, நிஜமாவா? உங்கள் அப்பா சொல்ல மாட்டாரான்னு. எங்கள் அப்பா யார் கேட்டும் சொல்ல மாட்டார். ஆனால் நீ கேட்டு சொல்ல வாய்ப்பு இருக்குன்னு. நீ கேட்டே சொல்ல மாட்டார், நான் கேட்டு எப்படி சொல்லுவார் அப்படின்னு சொல்லுவேன். இல்லை, எங்கள் அப்பா நான் கேட்டால் தான் சொல்ல மாட்டார். நீ ஒயினத்தையோட பொண்ணு, ஸோ நீ கேட்டால் கண்டிப்பாக சொல்லுவார் அப்படின்னோடனே. ஆனால் நான் தான் உங்கள் மாமாவுக்கு பிறந்தவ இல்லையே அப்படின்னு. என் மாமாவுக்கு பிறக்கலைன்னா என்ன, வேறு யாருக்கு பிறந்திருந்தா என்ன? நீ ஒயினத்தையோட பொண்ணு, அவ்வளோதான். எங்கள் அப்பாவுக்கு ஒயினத்தை சிஸ்டர் மாதிரி, அதனால் கண்டிப்பாக சொல்லுவார். என்னது தங்கச்சி மாதிரியா? அதனால தான் நான் அவங்கள அத்தைன்னு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி யோவன் சொல்ல, எல்லா விஷயத்தையும் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கிட்டு இருக்காதுன்னா. நான் கேர்லெஸ்ஸெல்லாம் ஒன்றும் எடுக்கல, சீரியஸாக தான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் இங்கே பார்த்தியான்னு சொல்லி கழுத்தில் ஒரு செயின் போட்டிருப்பான்ல, அதை காட்டுறான். காட்டும்போது, என்ன இதுதான் உன்னோட பொக்கிஷமாச்சே, எப்போதும் மிஸ் பண்ண மாட்டியே அப்படின்னு சொல்லும்போது, இது உங்கள் அம்மா தான் எனக்கு கொடுத்தாங்கன்னு சொல்கிறான். நிஜமாவா அப்படின்னா, ஆமாம், அப்போ எனக்கு ஒரு 4 வயசு இருக்கும். அப்போ இந்த செயினை கொடுத்துட்டு அவங்க என்கிட்ட லாஸ்ட்டாக பேசினதே அது மட்டும்தான் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. என்னென்னா, நம்ம யோவன் இருக்கான்ல, அவன் ரொம்ப குட்டியோண்டு இருப்பான். அவன்கிட்ட ஒயின் யோவன், உனக்கு அத்தையை எவ்வளோப்பா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு எங்கள் அத்தையை தான் ரொம்ப பிடிக்கும்னோடனே, உனக்கு அம்மாவை முக்கியமாக அத்தை முக்கியமானா நீ யாரை சொல்லுவ? அத்தை தான் சொல்லுவேன் அப்படின்னு. அப்பா முக்கியமாக அத்தை முக்கியமானா அத்தை தான் சொல்லுவேன். அப்போ மாமா முக்கியமாக அத்தை முக்கியமானா அத்தை, நீங்கள் தான் எனக்கு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் எல்லாருமே, எனக்கு உங்களை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி யோவன் அந்த வயசுலேயே சொல்லியிருப்பான். உடனே, இங்கே பாரு, இதை நீ அப்போனா பத்திரமா வச்சுருக்கணும், சரியா? இது உன் கூட இருந்ததுன்னா அத்தை உன் கூடவே இருக்கிற மாதிரின்னு. நீங்கள் தான் என் கூடவே இருக்கீங்களே, அப்புறம் எதுக்கு எனக்கு இது அப்படின்னோடனே, இல்லைடா, ஒரு சப்போஸ் அத்தை எங்கேயாவது போகிற மாதிரி இருந்துச்சுன்னா, உன்னை விட்டு தூரமாக பிஸ்னஸ் ட்ரிப்பாக அந்த மாதிரி போகிறேன்னா இது உனக்கு தேவைப்படும்ல, அப்போ நீ அத்தையை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் அத்தை இப்போ இதை கொடுக்குறேன்னே. அப்படியா, சரி, இது ரிங்கு தானே, இது எல்லோரும் கையில் தானத்தை போடுவாங்க, நீங்கள் எதுக்கு எனக்கு கழுத்தில் மாட்டி விட்றீங்கன்னு. இந்த ரிங் இருக்கே, இது நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்குன்னு. என்னத்த சொல்கிறீங்க? கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணா? நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இங்கே பாருடா, நீ கவலைப்படாத. நீ இப்போ ரொம்ப சின்ன பிள்ளையா, அதனால தான் நான் உன்கிட்ட சொல்ல வேணாம்னு நினச்சேன். நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணை ஒரு வேளை நீ பார்த்தா, நீ வளர்ந்ததுக்கப்புறம் உனக்கு அவளை பிடிச்சிருந்தா, இந்த ரிங்கை நீ அவளுக்கு போட்டு விடுவியான்னு நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, அப்போ நான் கண்டிப்பாக செய்வேன், ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லி க்யூட்டாக சொல்லிடுவேன். ஒயின் கட்டி பிடிச்சிட்டு, ஐ மிஸ் யூடா தங்கம், எங்கே போகிறீங்க? நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அத்தை அப்படின்னு சொல்லும்போது, எங்கேயும் போகாதீங்க அத்தை அப்படின்னு சொல்கிறான். உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், சரியா? போ, அம்மாக்கிட்ட போ, செல்ல பிள்ளையாட்டம் போன்னு சொல்லிவிட்டு அவன் கன்னத்துலேயே ஒரு கிஸ் கொடுத்து அவன் அனுப்பி வைக்கிறான். அவன் பார்த்து அத்தை பாய்னு திரும்பி பார்த்து சிரிச்சுக்கிட்டே போகிறான். இப்போ அதுதான் உங்களை நான் லாஸ்ட்டாக பார்த்தது, அதனால தான் இது எனக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது, இதை யாராவது ஏதாவது பண்ணால் எனக்கு கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த ரிங் இன்னும் இந்த செயினில் இருக்கிறத பார்த்தா உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு இன்னும் வரவே இல்லையாட்டிக்கே அப்படின்னு. இல்லை, எப்படியே எங்கள் அத்தை என்னை விட்டுட்டு போனாலும் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கும்ல, அவங்களுக்குன்னு பொண்ணு பிறக்காம இருந்துற போது அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்னு தான் நான் இந்த ரிங்கு யாருக்கும் தராமல் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ இப்போ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி யாயா கேட்க, ஆமாம், அந்த அதிர்ஷ்டசாலி நீ தான், நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறான். உடனே யாயா, இங்கே பாரு, எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்காதுன்னு. ஆனால் எனக்கு ஒன்று பிடிக்குமே, அத்தைக்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கேன், அவங்களே ஒன்று எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு அவன் நக்கலாக சிரிக்கிறான். உடனே,
இப்போ பாரு உனக்கு இந்த விளையாட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு யாயா கோவப்படுறா. ஏய் சும்மா சொன்னேன் ஏஞ்சி போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இதே மாதிரி கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி ஒரு பக்கம் சிரிச்சுக்கிட்டே இருக்க, இப்போ இந்தாண்ட சைடு காட்டுறாங்க. ஒருத்தர் வந்து வீல் சேரில் உட்காந்துருக்காரு. அவர் வந்து கண்ணை மூடிட்டு யோசிக்கிறாரு. கண்ணை மூடி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி உட்காந்து அப்புறம் கண்ணை திறக்கிறாரு. மிஸ்டர் பார்க் உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்க, இல்லை எனக்கு எதுவும் வேணாம் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும்னு விரும்புகிறேன்னொடனே, சரிங்க பார்க் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்னை கூப்பிடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போயிடுறாரு. போனோடனே நான் இந்த மாதிரி இருக்கேன்னா அதுக்கு நான் பண்ண பாவம் தான் காரணம், என்னை மன்னிச்சிருமா, நான் அன்றைக்கே அந்த தப்பு பண்ணலன்னா இன்றைக்கி என் பையன் இப்படி இருந்திருக்க மாட்டான், என் பையனோட நிலைமைக்கு நானே காரணமாயிட்டேன், எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஃபீல் பண்ணுறாரு. அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம ஜிமினோட அப்பா தான். அவருக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் வீல் சேரில் இருக்கார். அவர் இப்போ சொல்கிறாரு, நான் சாகிறதுக்குள்ளாட்டியுமாவது நீ வருவியா, உன் கோவம் குறைஞ்சி நீ திரும்பி இந்தியாவுக்கு வருவியா, நான் லாஸ்ட்டாக ஒரு டைம் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கணும், உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன்னா நான் அதுக்கப்புறம் நிம்மதியாக கண்ணை மூடிடுவேன், இந்த உலகத்தில் நான் என் உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்கதே உன்னை பார்க்கணுங்கிறதுக்காக தான், உன்கிட்ட மன்னிப்பு கேட்காம என் ஆத்மாவே எனக்கு சாந்தி அடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப சேடாக ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணார், ஒருவேளை இவரால் தான் ஒயின் போனாலா அப்படிங்கிற விஷயம் எதுவுமே நமக்கு தெரியல. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பக்கம் ஒயின் வந்து சூரியன் மறைவதை பார்த்துட்டு இந்த சன் ரைஸ் ஆகும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும்ல, உன் கூட சேர்ந்து இந்த மாதிரி சன்ரைஸ் ஆகிறதெல்லாம் பார்த்து எவ்வளோ நாளாச்சு ஜிமின், எனக்கு என்னன்னே தெரியல ஜிமின், இப்போல்லாம் ஓ ஞாபகமாகவே இருக்குது, யாயாவை இந்தியா அனுப்பி விட்டதுனாலே என்னமோ தெரில, இத்தனை நாள் நான் உன்னை பற்றி மறந்துட்டேன்னு நினச்சேன், நீ என் லைஃப்பில் இல்லைனாலும் நான் வாழ்ந்துருவேன்னு நினச்சேன், ஆனால் எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது ஜிமின் உன்னை பற்றி நினைக்கும் போது, நீங்கள் எதுக்காக ஜிமின் என் லைஃப்பில் வந்தீங்க, நீங்கள் என் லைஃப்பில் வரலனா, நான் உங்களை பார்க்கலனா, நம்ம 2 பேரும் லவ் பண்ணலனா, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலனா, உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லலைனா, இது எதுவுமே நடந்திருக்காதுல்ல, உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரில, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜிமின், நீங்கள் இந்நேரம் உங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கலாம்ல, வேற ஒருத்தையை கல்யாணம் பண்ணியிருப்பீங்க, வேறு குழந்தைங்களாம் இருக்கும்ல, எனக்கே குழந்தலாம் இருக்கும் போது உங்களுக்கு இருக்காதா என்ன, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் என் லைஃப்பில் மூவ் ஆன் ஆகிட்டேன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க, ஆனால் என்னன்னு தெரில, என்னால் உங்களை மட்டும் மறக்கவே முடியல அப்படின்னு சொல்லி அந்த சன் ரைஸ் ஆகிறத பார்த்து ஒயின் வந்து பேசி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா. இந்த நேரத்தில் வந்து சோஃபி வரா. என்னாச்சு ஒயன், எதுக்கு அங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்கேன்னொன்னே, ஒன்றும் இல்லடி சும்மா தான் அப்படின்னோடனே, சும்மான்னு சொல்லுவேன், ஆனால் எப்போ பாரு உனக்கு மனசு கஷ்டமாச்சுன்னா அங்கே நின்று அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்க, ஆனால் உன் முன்னாடி நிற்கிற என்கிட்ட ஒரு டைமாவது நீ சொல்லியிருக்கியா, உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை, ஏன்டி நீ இப்படி இருக்க, இவ்வளோ நாள் நல்லா தானே இருந்த, இப்போ எதுக்கு திடீர்னு இப்படி பண்ணுறனோன்னே, எனக்கும் தெரியல சோஃபி, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னோட கஷ்டம் எனக்கு வார்த்தையால் வர மாட்டேங்குது, கண் கலங்குதுடி, எனக்கு அழுகணும் போல் இருக்குது சோஃபின்னு அவள் வந்து ஒயன் வந்து கண்ணெல்லாம் கலங்கி போய் சொல்கிறா. இதை பார்த்தோன்னே சோஃபிக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவள் உடனே ஒயனை கட்டி பிடிச்சிட்டு, உனக்கு எவ்வளோ தோணுதோ அவ்வளோக்கு அழுதுடு ஒயன், நீ அழுதுறது தான் ஒரு நல்ல வழின்னா நீ அழுதுரு, மனசுக்குள்ளே எதுவுமே வச்சுக்காதனோடனே ஒயன் வந்து செம்மையாக அழ ஆரம்பிச்சிட்றா. ஒரு வழியாக அழுது ஓஞ்சதுக்கப்புறம், சாரி சோஃபி என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்லனோடனே, நீ யாருன்னு என்கிட்ட சொல்லுவியா மாட்டியா ஒயன், எனக்கு இதை உன்கிட்ட கேட்கணுன்னு தோணுது, கேட்கக்கூடாதுன்னு தோணுது, நீயா சொல்லுவேன்னு தாண்டி நான் வெயிட் பண்ணுறேன், இல்லைனா நான் உன்கிட்ட எப்போவோ கேட்டிருப்பேன் இதை பற்றின்னு சொல்லும் போது தான் இப்போ வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஒன்று காட்டுறாங்க. என்னென்னா, நம்ம ஜிமின் நம்ம ஒயின் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ரொம்ப ஜாலியாக இருக்காங்க அந்த ஊர்லேயே வந்து. அதான் சொல்லியிருப்பாங்க இல்லையா ஒரு இதில், அவங்க அப்பா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு அப்படிங்கிறதுல, ஊர்லேயே என் பொண்ணு தான் படிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இருக்கிறதுனால எது டவுட்னாலும் அவங்கக்கிட்ட தான் வருவாங்க. ஒரு தாத்தா வந்து லெட்ரு காட்டுறாரு, இதில் என்ன லெட்ரு வந்திருக்குன்னு படித்து சொல்லுமா அப்படின்னோடனே, அது தமிழில் எழுதியிருக்கிறதுனால அவங்க படிச்சிடுறாங்க. ஆனால் நம்ம ஒயனுக்கு வந்து அப்போ இங்கிலீஷ் சுத்தமாக தெரியாது இல்லையா, அதனால் தமிழில் வந்ததுனால சொல்கிறாங்க,
அது என்னமோ படிச்சுட்டு ஒயின் மூஞ்சே மாறுது. இருந்தாலும் அந்த தாத்தா கிட்ட சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக, உங்கள் பையனுக்கு சம்பளம் வந்திருக்கான், இந்தாங்க இந்த சம்பளத்தை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க, உங்களை உடம்ப பார்த்துக்க சொன்னாங்க, இந்த பணத்தை வச்சு நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு சொன்னாங்க தாத்தா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவோம். அந்த பெரியவருக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த லெட்டரை எடுத்துகிட்டு போய், இதோட 142வது லெட்ரு நீ அனுப்பியிருக்கடா, 142வது லெட்ரு, இதை வந்து நான் பத்திரமா வச்சுப்பேன். ஆனால் இத்தனை லெட்ரு அனுப்புகிற, ஒரு டைம் கூட இந்த அப்பாவை வந்து பார்க்க மாட்டேங்கிற, எனக்கு புரியுது. எனக்காக தானடா நீ வேலை செய்கிற, என்னை மன்னிச்சிருடா, உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. உடனே இங்கே நம்ம ஒயின் வந்து, தாத்தா நீங்கள் இதை பற்றிலாம் கவலையே படாதீங்க தாத்தா, நான் தான் உங்ககிட்ட இருக்கேன்ல, நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆக போகுதுன்னொன்னே, ஷீ நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா அப்படின்னு சொல்லும் போது இங்கே எல்லாருமே ஒயனை வந்து ஷீன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா ஒயனோட பேர் வந்து ஷீ தான், அவள் தான் ஒயனாக மாற்றிருப்பா. நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது இவங்க வந்து ரொம்ப சிரிக்கிறாங்க. சிரிச்சுக்கிட்டே அந்த தாத்தா போயிடுறாரு. போனதுக்கப்புறம் ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க, ஹே ஷீ, நீ இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த உண்மையை மறைச்சி வைக்க போகிற? நீ எதுக்கு அவங்க பையன் மாதிரி அந்த தாத்தாவுக்கு லெட்ரு போடுற? நீ லெட்ரு போடுறது கூட பரவாயில்ல, உன்னோட செலவுக்கு உங்கள் அப்பா தர காசெல்லாம் நீ எதுக்கு அவருக்கு தர? இதனால் உனக்கு என்ன கிடைக்குதுன்னொன்னே உடனே நம்ம ஒயன் திரும்பி சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறான். இதில் என்னடி உனக்கு சந்தோஷம் அப்படின்னு கேட்கும். இல்லடி, அந்த தாத்தா கண்ணில் பார்த்தியா, என் பையனை பார்க்க போகிறேன், என் பையன் வந்து எனக்கு லெட்ரு போட்டிருக்கான், அவனை பார்க்கலனாலும் அவன் எழுதுகிற இந்த லெட்ரே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ சந்தோஷப்படுறாரு பார்த்தியா, அதை பார்க்குறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். இதனால் உனக்கு என்ன? உன்னோட செலவுக்கு தந்த காசை நான் எடுக்கலல்ல, என்னோடய செலவுக்கு தந்த காசு தானே எடுத்திருக்கேன். அந்த தாத்தா இன்னும் எத்தனை நாள் வாழ போகிறாரு பாரு, இன்னும் கொஞ்ச நாள் தான் வாழ போகிறாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறமாவது அவரோட பையன் வந்து பார்ப்பாருல்ல, அவரை பார்க்கக்கூட வேணாம், இந்த மாதிரி லெட்ரு போட்டால் கூட பரவாயில்லல்ல. நல்ல வேலை எங்கள் அப்பா என்னை 7வது வரைக்கும் படிக்க வச்சார், அதனால தான் என்னால் தமிழில் கூட எழுத முடிஞ்சுது. நான் எழுதின லெட்ரு நானே படிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் அந்த தாத்தா உயிரோடு இருக்கிற வரைக்கும், நான் இந்த ஊரில் இருக்கிற வரைக்கும் லெட்ரு போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். புரியுதா? 142 லெட்ரு இல்லை, 1000 லெட்டராக இருந்தாலும் நான் கண்டிப்பாக போடுவேன். என் முடிவுக்கு நீ குறுக்கையே வராத, புரியுதா அப்படின்னு சொல்லும் போது இங்கே ஒயனும் சாரியா அந்த பொண்ணு இருக்கால, அவள் வந்து சரி சரி சொன்னால் கேட்கவா போகிற, ஏதாவது பண்ணி தொலை அப்படின்னு சொல்கிறா. இந்த மாதிரி என் ஊரில் நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், அன்னைக்கு தான் அவன் வந்தான், அதுக்கப்புறம் எல்லாமே மாறிடுச்சின்னு ஒயின் வந்து சோஃபிக்கிட்ட சொல்ல, இது ஒரு ஸ்டோரியாடி, உன் லைஃப்பில் என்ன நடந்ததுன்னு கேட்டால் இன்னும் லெட்ரு போடுறான், அந்த தாத்தாவுக்கு லெட்ரு போட்டால் என்ன, போடலன்னா உனக்கு என்னென்னு, அதனால தான் நாங்கள் 2 பேரும் சந்தித்தோம், அந்த ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணவே ஆரம்பித்தோம் அப்படின்னு ஒயின் சொல்கிறா. அப்படியா, அப்புறம் என்ன ஆச்சுன்னொன்னே, போதும் விட்றியா, கதை கேட்டால் அப்படியே உடனே கேட்டுக்கிட்டே இருப்பேன், இதுக்கு மேலெலாம் சொல்ல முடியாதுன்னொன்னே, ஒயன் சொல்லுடி ப்ளீஸ்டி, ஆமாம் உன் பேர் ஒயன் தானே, அப்புறம் எதுக்கு அந்த பொண்ணு உன்னை ஷீன்னு கூப்பிட்டா அப்படின்னு சொல்லி ஒயன் கேட்க, என்னை எங்கள் ஊரில் எல்லோரும் ஷீன்னு தான் கூப்பிடுவாங்க, ஏன்னா என்னோடய பேர் ஷீ தான், என்னோடய ஃபுல் நேமே ஷீ தான், இங்கே வந்து நான் மாற்றிக்கிட்ட பேர் தான் ஒயன் அப்படின்னு. அப்போ இந்தியாவில் இருக்கவங்களாம் உன்னை ஷீன்னு தான் சொல்லுவாங்களா? இல்லை இல்லை, அவங்களே என்ன ஒயன் தான் சொல்லுவாங்க, ஏன்னா எனக்கு ஜிமின் வச்ச பேர் தான் ஒயன் அப்படின்னு சொல்கிறா. உடனே ஜிமினா, அது யார் அப்படின்னு சொல்லி சோஃபி கேட்க, உடனே ஒயன் வந்து ஒரு மாதிரி சிரிக்க, உடனே ஓ அப்படிதான் உன்னோட ஆளா, ஏ ஒயன் இதை என்கிட்ட மறைச்சிட்ட பார்த்தியா, இப்போ சொல்லக்கூட கூட உனக்கு வெக்கமாக வருது, அவனா யாருன்னு கேட்டால் மட்டும் சொல்ல மாட்டேன், போதும் போ, அவர் பேர் வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டேன், இதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும்னு சொல்லி ஒயன் வந்து இது பண்ண, பரவாயில்லையே அவர் பேரை சொன்னால் பிள்ளைக்கு சிரிப்புலாம் வருது அப்படின்னு சொல்லும்போது, கிண்டல் பண்ணாதடி அப்படின்னு சொல்லிட்டு ஒயனாவெலாம் அங்கே விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இவங்க 2 பேரும் இப்படி பேசிகிட்ருக்க, இந்தாண்ட பக்கம் ஜேகே கை கட்டி நிற்கிறான், நின்று உங்களுக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கான். இந்தாண்ட பார்த்தா நம்ம யோவன், யாஷி, யாயா 3 பேரும் வந்து நிற்கிறாங்க. சொல்லியிருப்பான்ல ஜேகே, யோவன் சொல்லியிருப்பான்ல, எங்கள் அப்பாவுக்கு தான் எல்லாமே தெரியும், எங்கள் அப்பா கிட்ட சொன்னால் தான், ஆனால் நான் கேட்டால் சொல்ல மாட்டாருன்னு, அதனால தான் கேட்குறதுக்கு வந்துட்டாங்க இங்கே அப்படின்னு. நாங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுன்னு விரும்புகிறோன்னு யோவன் சொல்ல, டேய் வாயை மூடு, நீ என்ன தெரிஞ்சுக்கணும், இதுக்கெல்லாம் நீ தானே காரணம்னு. டேட் இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இவ தான் தெரிஞ்சுக்கணுன்னு வந்திருக்கான்னு சொல்லும் போது, என்ன உனக்கு தெரிஞ்சுக்க வேணாமா, நீ யாயாவை பார்த்து கேட்க, தெரிஞ்சுக்கணும் அங்கிள், நீங்கள் யார் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னோடனே, அங்கிள்லாம் கூப்பிடாத மாமான்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லி யோவன் சொல்ல,
அப்படின்னு யாயோட பார்த்து மறைக்க, சரி சரி அங்கே கூப்பிடுமா அப்படின்னோடனே, நீங்கள் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும். எங்கள் அம்மாவுக்கும் உங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், எங்கள் அம்மா உங்களுக்கு எப்படி தெரியும், இவனுங்க எப்படி எங்கள் அம்மாவை அத்தைன்னு கூப்பிட்றான் அப்படின்னோடனே, எல்லாத்தையும் சொல்லிட்டியா அப்படின்னோடனே, நான் என்னப்பா பண்ணுறது, இவளுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு, தெரிஞ்சதுக்கப்புறம் மறைச்சி என்ன பண்ணுறது, ஒரு பிரயோஜனமும் இல்லை, சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கணும் அத்தை எதுக்காக நம்மளை விட்டுட்டு போனாங்கன்னு. இத்தனை நாள் நான் கேட்டதுக்கு சின்ன பிள்ளை அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேணாம்னு சொன்னீங்க. இப்போ நான் வளர்ந்துட்டேன், கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா எனக்கே ஒரு குழந்த வந்துடும், அதனால் சின்ன பிள்ளைன்னு சொல்லிலாம் ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்லும் போது, அதுலேயே நில்லுடா, படித்து எங்கேயாவது வேலை செஞ்சு லைஃப்பில் முன்னேறணும்னு பார்க்குறியா, படிக்கிறதுக்கும் போராட்டம், வேலைக்கும் போராட்டம், எல்லாத்துக்கும் போராட்டம். ஆனால் இப்போ கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு மட்டும் போராட்டமே இல்லாமல் பண்ணி வச்சிடலாம்ல அப்படின்னு சொல்லி ஜேகே திட்ட, அப்பா என்னை திட்டுறது அப்புறம் கூட பண்ணிக்கலாம், ஆனால் இப்போ நமக்கு முக்கியம் அத்தை ஏன் நம்மளை விட்டு போனாங்கன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும், சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது, எதை சொல்கிற அப்படின்னு ஜேகே சொல்கிறான். எங்கள் அம்மாவை முதல்ல நீங்கள் எப்படி மீட் பண்ணீங்க, எங்கள் அம்மா யார், எங்கேருந்து வந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம யாயா கேட்க, உடனே ஜேகேவும் சொல்கிறான். அப்போ என்னன்னா, மேலேருந்து ஒரு பொண்ணு வரா, அவள் யார் என்னன்னு தெரில, அவள் வரும்போது ஜேகே கீழே நிற்கிறத பார்த்துட்டு, ஜேகே வந்துட்டியா அப்படின்னு சொல்லி வேகமாக ஓடி ஜேகே ஹக் பண்ணிக்கிறா. ஹக் பண்ணதுக்கப்புறம், விடு சும்மா இதெல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லும் போது, வாடா நம்ம கிளம்பலான்னொன்னே, இரு அவன் வரட்டுன்னொன்னே, நான் வரேன்னு அவனுக்கு தெரியுமா தெரியாதான்னொன்னே, தெரியாது, ஏன், அதான் அவன் கிளம்புறான், அவன்கிட்ட போய் சொல்லு நானும் வரேன்னு, அவன் கிளம்பவே மாட்டான், நம்ம 2 பேரும் போகலான்னு. சும்மா இருடி, எப்போ பாரு உனக்கு விளையாட்டு தான், அவன் தான் உன் மேலே கோவமாக இருக்கான்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு நீ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது, நானும் அவனை கோவப்பட சொன்னேன், அவன் தான் எனக்கு கோவப்படுத்தி பார்க்குறான், நான் அப்போவே சொன்னேன் அவன்கிட்ட, நான் இங்கே பாரு நீ அப்படிலாம் பண்ணக்கூடாதுடி புரிஞ்சுக்க அப்படின்னோடனே, சரி விடுடா அவனை கூப்பிடு அப்படின்னு சொல்லும் போது, ஜிமின்ங்கும் போது மேலேருந்து இன்னொருத்தன் வரான், வேறு யாரும் இல்லை, நம்ம ஜிமின் தான், நம்ம ஜிமினும் மேலே தான் இருந்திருப்பா, அவனும் வரான். வந்ததுக்கப்புறம் இவ எதுக்குடா அங்கே நிற்கிறானோடனே, அவளும் தாண்டா நம்ம கூட வரான், நான் அப்போ வரல, லாங் ட்ரிப் போகிறோன்னு சொன்னாலடா, எனக்கு நீ ப்ராமிஸ் பண்ணல, நீ எப்படி ஜிமின் என் ப்ராமிஸை மீறலாம் அப்படின்னோடனே, இவ வந்தானா நான் வரமாட்டேன்டா, ஜேகே உங்ககிட்ட 1000 டைம் சொல்லியிருக்கேன், இவ இருக்கிற பக்கமே என்னை கூட்டு போவாதுன்னு, ஆனால் நீ புரிஞ்சிக்காமல் எதுக்காக இப்படி பண்ணுறேன்னு எனக்கு சுத்தமாக புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லும் போது, இங்கே பாரு உனக்கு நான் தான் பிரச்சனைனா நான் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போக, ஜேகே உடனே நில்லுடி எங்கடி போகிறேன்னொன்னே, இங்கே பாரு அவனுக்கு நான் வந்தால் பிடிக்கலன்னு தெரியல, அப்புறம் எதுக்கு இது பண்ணுற, இதெல்லாம் நான் பண்ணதா, என்னோட தப்பா, போய் அவங்க அம்மா கிட்ட போய் கேட்க சொல்லு, இதெல்லாம் அவங்க பண்ண தப்பு தானே. எங்கள் அம்மா மட்டுமே அதில் தப்பு பண்ணியிருக்காங்க, அவளோட அப்பா தப்பு பண்ணலையா, ஏன் எங்கள் அம்மா கிட்ட கேட்கணும், அவங்க அப்பா கிட்ட போய் கேட்க சொல்லு அப்படின்னோடனே, நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா, உங்களுக்கு என்ன தான் ஆச்சு எனக்கு புரியவே மாட்டேங்குது, நீங்கள் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே, நம்ம 3 பேருமே ஒன்றா தான் இருப்போம், எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்க, தயவு செஞ்சு சண்டை போடாதீங்க, என்னால் இந்த பஞ்சாயத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது, ஒழுங்காக 2 பேரும் வாங்க, இல்லைன்னா எப்போதும் என்கிட்ட பேசவே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கோவமாக கிளம்பிடுறான். உடனே நில்லு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஜேகே உடனே யோசிக்கிறான், எனக்கு தெரியாதா நான் இப்படி கோவமாக பேசினா தான் நீங்கள் வழிக்கு வருவீங்கன்னு, எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும்போது, சரி நாங்கள் 2 பேரும் வரோம், ஆனால் அவள் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாதுன்னு ஜிமின் சொல்ல, உடனே அந்த பொண்ணும் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக ஓடியாடுறா. ஜேகே நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி ஜேகே முன்னாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு, எனக்கு அப்போவே தெரியும் இதெல்லாம் நடிப்பு தானே ஜிமின் அவளை பார்த்து முனவிக்கிட்டே இருக்கான். ஜேகே உடனே என்னடா முனவுற அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லை தொலைகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இவங்க எல்லாருமே லாங் ட்ரிப்புக்கு பிளான் பண்ணியிருக்காங்க, அதுக்கு தான் போகிறாங்க. ஓகேடா, இந்த ஸ்டோரியை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். சாரிடா இந்த எபிசோடு வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சி, எனக்கே தெரியும், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால தான் லேட் ஆச்சு, பட் அடுத்த எபிசோடில் நான் கொஞ்சம் சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுறேன். அது வரைக்கும் சேஃபாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, டாட்டா பாய் 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 அமேஸ்.